பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தானியேல் 9:10. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. தானியேல் 9:10. எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தை படித்து அறிந்து கொண்ட தானியேல் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன் முகத்தை அவருக்கு நேராக்கி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே தரிசனம் மூலமாக கர்த்தர் தானியேலோடு கூட பேசி அவனுக்கு பதில் கொடுத்தார். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு வார்த்தை உண்டான போது எசேக்கியா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்ததால் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மனக்கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிவுக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டீர் என்றான். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது நாத்தானை கொண்டு கர்த்தர் எச்சரித்தார். உடனே தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. எனவேதான் இதை அறிந்திருந்த தாவீதும் எசேக்கியேலும் தானியேலும் தங்களை தாழ்த்தி முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதே கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டார்கள். தானியேல் எப்படி எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டு ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டாரோ, அதை போலவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் பரிசுத்த வேதாகமத்தை படித்து அதை அறிந்திருக்கிற நாமும் கர்த்தரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று விசுவாசித்து அவரிடத்தில் நம்மை முழு இருதயத்தோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. ஆனால் நாம் ஜெபிக்கும் போதே நமக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பதில் கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு நன்மைகளை செய்யும் அளவு அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று அறிந்து தங்களை தாங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு ஜெபிக்கும் போது அவர்களுக்கு பதில் கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் எங்களை தாழ்த்தி முழு இருதயத்தோடு உம்முடைய இரக்கத்திற்காக மன்னிப்புக்காகவும் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்களின்படி வேண்டுதலின்படி எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து உம்முடைய வல்லமையின் கரம் பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.